ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ கறி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கி வச்சுருக்கிறது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன்.